ராஜா, எனக்கு வயதாகிவிட்டது. முன்பு போல் என்னால் உழைக்க முடியவில்லை. நீ ஏதாவது ஒரு வேலைக்கு சென்று குடும்பத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும். சில இடங்களில் வேலை காலியாக இருக்கிறது. இருவரும் சென்று பார்ப்போம் வா. சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாயா? இங்கு நின்று கொண்டே வேலை செய்ய வேண்டும், என்னால் முடியாது. இந்த உணவகத்தில் உணவு பரிமாற வேண்டும், டேபிள் துடைக்க வேண்டும். இங்கு வேலைக்கு செல்கிறாயா? எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் வருவார்கள், எனக்கு அவமானமாக இருக்கும். இங்கு என்னால் வேலை செய்ய முடியாது. காய்கறி கடைக்கு வேலைக்கு போறியா? என்னால் எல்லாம் முடியாதுப்பா. எனக்கு படிப்புக்கு தகுந்த வேலையும் அதற்கு ஏற்ற சம்பளமும் இருந்தால்தான் நான் வேலைக்கு போவேன். இல்லை என்றால் போக மாட்டேன். என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். சரி வா, கோயிலுக்கு சென்று வருவோம். இந்த உயரமான கோபுரம் எப்படி நிற்கிறது கூறு? அதன் ஸ்ட்ராங்கான அஸ்திவாரத்தால். அந்த அஸ்திவாரம் எங்கே? அது உன் கண்களுக்கு தெரிகிறதா? அது பூமிக்கடியில் புதைந்திருக்கிறது, அதனால் அது யார் கண்ணுக்கும் தெரியாது. அதுதான் மகனே, ஆழமாக போடப்படும் கோபுரத்தின் அஸ்திவாரம் மறைந்து உயரமான கோபுரம் மட்டும் நம் கண்களுக்கு தெரிவது போல் வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டு உழைத்து பணம் சேர்த்து மேலே போகும்போது நாம் வறுமையில் கீழே போனது மறைந்துவிடும். அதனால் எந்த வேலையையும் மட்டமாக கருதாமல் உழைத்து முன்னேறிவிட வேண்டும். அப்பா, நான் வாழ்க்கையில் உண்மையை உணர்ந்தேன். நான் இப்போது எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்கிறேன். சரி, இறைவனை வணங்கிவிட்டு வா செல்வோம். தந்தையின் சொல்லை கேட்டு உணவகத்திற்கு வேலைக்கு சென்று 500 ரூபாய் சம்பளத்தை பெற்று தன் தந்தையிடம் கொடுத்தான். அவர்களது வறுமை நீங்கியது.